ஏரியாவில் தான் இருக்கிறேன். நார்மலாக எப்பவுமே மழை பெஞ்சா வந்து முக்கால்வாசி அதிகமாக தண்ணி நிற்கிற ஏரியானாவே இதுதான் அதிகமாக இருக்கும். இப்போ மழைநீர் வடிகால் வந்து போடுறாங்க. இது போட்டு ஒரு 15 நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளேயே உடஞ்சி செவரெல்லாம் வந்து அதுக்கு உள்ளவே விழுந்துடுச்சு. இந்த சைடு தான் பசங்களை கூட்டிகிட்டு போகிறோம், திரும்ப நாங்களே கூட அதில் கால் விட்டு விழுந்துடலாம். அப்போ எங்களோட நிலைமையெல்லாம் என்ன? இந்த அரசாங்கம் வந்து இவ்வளோ நிதி ஒதுக்கீடு பண்ணுது, எல்லாமே வரிலாம் வாங்குறாங்க. இதை வந்து நல்லபடியாக பண்ணி கொடுக்கணும். இப்போ ஜேசிபி எடுத்துகிட்டு வந்து அதை ஜேசிபி வச்சு தான் உடச்சி எடுக்கணும். ஆனால் ட்ரில்லிங் மிஷின் வச்சு உடச்சி எடுக்கிற அளவுக்கு அவ்வளோ ஒரு மட்டமான சிமெண்ட் அந்த மாதிரிலாம் வச்சு பண்ணுறாங்க. கையில் எடுத்தாலும் அந்த மண் அப்படியே தூள் தூளாக வருது. என்னதான் இந்த அரசாங்கம் பண்ணுது அப்படின்றது எதுவுமே புரிய மாட்டேங்குது எங்களுக்கு. இதை நல்லபடியாக பண்ணி கொடுத்துடணும். இதுலேருந்து ஒரு விடிவு எங்களுக்கு வரணும் இந்த ஏரியாவுக்கு. இந்த மழைநீர்லாம் எதுவுமே நிற்காம நல்லா இருக்கணும். பசங்களெல்லாம் வச்சுட்டு நிறைய குடும்பம் இங்கே இருக்குது, இங்கே வசிக்கிறாங்க. அதனால வந்து இப்போ இந்த ஒர்க் முடிஞ்சு எத்தனை நாள் ஆகும்? 10-15 நாள் தான் இருக்குமே, அதுக்குள்ளேயே உடஞ்சிடுச்சு போட்டு. இந்த சைடு தான் நிறைய ஸ்கூலுக்கு போகிற பசங்க இருக்கிறாங்க, நிறைய வண்டிங்க போவோம், நிறைய 2 வீலர்ஸ் 4 வீலர்ஸ்லாம் போவோம். இப்போ தெரியாமல் அதிலே யாரோ விழுந்துட்டாங்கன்னா என்ன ஆகுறது? அந்த குழந்தையோட நிலைமை, அந்த ஃபேமிலியோட நிலைமைலாம் எப்படி? இது தக்க நடவடிக்கை எடுக்கணும் அரசாங்கம். இந்த பகுதியில் எத்தனை வருஷமா இருக்கீங்க? 22 வருஷமா ஆகிறேன். இது எப்பயுமே மழை பெஞ்சா தண்ணி தேங்குமா? ஆமா, மழை பெஞ்சா ஃபுல்லா தண்ணி தேங்கும். கடையே ரொம்பிடும். வண்டி எங்க கடை வண்டி ரொம்பியே 30-40 ரூபாய் செலவு. ஒழுங்கு மழைநீர் வடிகால் பணிகள்லாம் முறையா நடந்ததா? இது வரைக்கும் நடந்தது கிடையாது. மழை விட்டொரு பாட்டு தான் தண்ணி அதை இழுத்துக்கும், அவள் தான். இது வரைக்கும் இது மாரி வந்ததே கிடையாது. முதல் முறை தான் இப்போ போட்டிருக்காங்க. போட்டு எப்படியும் ஒரு 10-15 நாளைக்கு மேல இருக்குமா? அது இது போட்டு 10-15 நாளைக்கு மேல இருக்கும். அதெல்லாம் வண்டி போய் இறங்குது. கொஞ்சம் நல்லா கிரிப்பா போட்டதான் நாளைக்கு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். அவங்க கான்ட்ராக்டுக்கார் நம்ம போய் கேட்டோம்னா நாளைக்கு நம்மள எதனா ஒன்று சொல்லுவாங்கம்மா, உனக்கு நான் வேலையை பாருன்னுவாங்க. நம்ம சொல்ல முடியுமா? பொது ஜனம் கேட்டா 4 பேர் கேட்டா தான் இது வந்து கரெக்டா நடவடிக்கை எடுக்கும். ஆனா போறது வந்து இப்போ ரோடு மட்டத்துக்கு போட்டா, இப்போ மழை தண்ணி இப்போ இது போடுறாங்க, ரோடு மட்டத்துக்கு போட்டா எப்படி ஜாலி வைக்க முடியும்? மக்களுடைய பணம் தான்மா. கொஞ்சம் ஹைட்டை போட்டா ரோடு வந்து ஹைட்டு ஆகும் போது காவா தண்ணி மழை தண்ணி வந்து சரிஞ்சு இதுல வரும். ரொம்ப பள்ளமா டவுனா போட்டா எப்படி வரும்? தண்ணி அப்படிதான் தேங்கும். முறையா தான் போட்டு ஆகணும். கையிலேயே அப்படியே சலசலன்னு கொட்டுது. அவர் அந்த இது போடுறாரு, அப்படியே புதன்னு இறங்குது. 4 பேருக்கு நல்லது தான் செய்யணுமா கண்டி. ஏன்னா இது வந்து போக்குவரத்து நிறைய ஆகி போச்சு. வண்டி ஏகப்பட்ட வண்டி இந்த வண்டி ரூட்ல போகுது. அதனாலதான் இது மாதிரி ஆகி போச்சு. போய் போட்டு 15-20 நாள்ல உள்ள இறங்கி போயிருக்குது. கொஞ்சம் ஸ்ட்ராங்கா போட்டாதான் நல்லா இருக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.